முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உண்மையிலே நம்ம வேளச்சேரி பகுதியின் சார்பாக, சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நமது எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். எல்லாரும் கைத்தட்டுங்க. ஏன் சொல்றேன்னா, அவர் இன்னும் பல ஆண்டுகள் நீடூழி உடல் நலத்தோடு வாழ்ந்து 2026 அன்று இதே மே 12ஆம் தேதி கவர்னர் மாளிகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அமைச்சரவை பொறுப்பேற்கிற அந்த விழாவுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக வருகை தந்து உட்கார்ந்து, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற காட்சியை நீங்க கண்கூட பார்த்து என் தலைவருக்கு வாழ்த்து சொல்கின்ற வரைக்கும் நீங்கள் நீடூழி வாழணும்னு எங்களுடைய அன்பான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி நடந்துச்சு. நடக்கிறப்ப அவர் மேடைக்கு வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இறங்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் இறங்குறாரு, அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கிறப்ப மைக் செட்ல ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்ன பாட்டு தெரியுமா? நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, காட்டில் நிலவாய் கடலில் மழையாய், பசியில் உணவாய் பகையில் துணையாய், இருந்தால் ஊருக்கு லாபம்னு அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் பாட்டை மாத்துங்கடா, எனக்குன்னே போடுற மாதிரி இருக்கப்பா, மாத்துங்கடான்னு மேடைக்கு வந்துட்டாரு. உடனே மேடைக்கு வர்றதுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம். அவர் ரொம்ப பந்தாவா எம்ஜிஆர் பாட்டை நமக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு மேடைக்கு வந்து நின்னாரு. என்னப்பா, அவர் மேடைக்கு வந்து இப்படி கும்பிட போறப்ப என்ன வரி வந்துச்சு தெரியுமா? தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே அப்படின்ட்டு வந்துகிட்டே இருந்தாரு. இப்படி கும்பிடுறாரு. என்ன வரி வந்துச்சு தெரியுமா? சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. இப்படியே பார்த்தாரு. எனக்குன்னே செலக்ஷன் பண்ணி போட்டு விட்டாங்களே, அவன் யதார்த்தமா போட்டான். ஆனால் சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்கன்னு அன்னைக்கே எம்ஜிஆர் 2026 மீண்டும் சூரியன் தான் உதித்து தமிழக மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் உண்டாகுங்கிறத அன்னைக்கே காமிச்சார். அருமை சகோதரர் நீலகண்டன், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரிமா சு சேகர், வேளச்சேரி மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர். 2 பேர்த்து பேருமே சிவபெருமானோட பேரு. நீலகண்டன்கிறது சிவபெருமான். சிவபெருமானுக்கு நீலகண்டன் ஏன் பேர் வந்துச்சுன்னா, பார்க்கடலை கடந்து அந்த விஷத்தை மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த முழு விஷத்தையும் வாங்கி சாப்பிட்டு தொண்டைக்கு பக்கத்திலே நின்னதுனால அவருடைய கழுத்து நீல கலர்ல ஆச்சு. கண்டம் என்றால் கழுத்து, நீலகண்டம்னா நீளமான கண்டத்தை உடைய இறைவன் சிவபெருமான். அந்த நீலகண்டன் சொன்னோன்னா இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றார். ஒன்றிய அரசு கொடுத்த பல நெருக்கடிகளுக்கு மத்தியில், ஆளுநர் கொடுத்த மிகப்பெரிய டார்ச்சர்களுக்கு மத்தியில் நிதிகளை எல்லாம் நிறுத்தி வைத்து பாடாய் படுத்திய பிறகும் அந்த விஷத்தை எல்லாம் வாங்கி கழுத்திலேயே வைத்து கொண்டு தமிழக மக்களை காப்பாற்றிய நீலகண்டன் யார் என்றால் அவர்தான் நம் தமிழக முதல்வர். அதே மாதிரி சேகரன் என்றாலும் அது சிவபெருமானத்தான் குறிக்கும். இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் இவ்வளோ பேர் எனக்கு பொன்னாடை போத்துனாங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் சும்மா தான் உட்காந்துருந்தோம். அப்போ போத்திருக்கலாம் அதை. ஆனால் இங்கே வந்து இந்த மைக்கிட்ட நின்னோன்னே தான் எல்லாரும் போடுவாங்க. இந்த சால்வை போடுற பழக்கம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் யாராவது தெரிஞ்சிருந்தா மனசில் வச்சுக்கோங்க. தெரியலன்னா நான் சொல்கிறேன். 3 காரணத்திற்காகத்தான் இந்த சால்வை போடுற பழக்கம் வந்துச்சு. முதல் காரணம், கைத்தறி நெசவாளர்கள் கைத்தறி துண்டெல்லாம் நெஞ்சு வச்சு அதை வாங்காமல் மக்கள் போனதுனால
அவர்கள் வறுமையில் பீடிக்கப்பட்டு கஞ்சி தொட்டியை ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனடியாக பேரறிஞர் அண்ணா ஒரு கழகத்திற்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். எல்லாரும் மாலை போடுறதுக்கு பதிலாக அந்த கைத்தறி துண்டை அணிவியுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மாலை போடுறேன்னு கொண்டு வந்து ரோஜாப்பூ மாலையை வாங்கிட்டு வந்து, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தலைவர் அவர்களுக்கு என்ன அன்பின் காணிக்கையாக இந்த ரோஜாப்பூ மாலையை அப்படின்னு போடுறதுக்குள்ளே வெறும் நாறு தான் இருக்கும், பூவு பூரம் கொட்டி போயிடும். அந்த நாரை தான் போடுவார் தலைவருக்கு. இந்த மாலை போடுற பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த கைத்தறி துண்டை போடணும்னு சொல்லி நெசவாளர்களின் பட்டினியை போக்கியவர் பேரறிஞர் அண்ணா. அன்னைக்கு தொடங்கினதான் இந்த சால்வை போடுறது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, அன்னைக்கெல்லாம் வந்து துண்டை எடுத்து இப்படி அல்லையில் வச்சுக்கிட்டு தோளில் துண்டு போடுறதுக்கு நிறைய பேருக்கு உரிமை இல்லை. துண்டை எடுத்து இப்படி அக்கில் வச்சுக்கிட்டு கும்புரஞ்சாமி வணக்கஞ்சாமின்னு எல்லோரும் பணிந்து அடிமைகளாக இருந்த நேரத்தில் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு தோளில் துண்டு போடக்கூடிய உரிமை உண்டு என்று மேடையில் எல்லாருக்கும் சால்வை போடுகின்ற அந்த பழக்கத்தை உண்டாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நம்ம தலைவர் அதையும் மாற்றிட்டார். சால்வன்ட்டு கண்டது கடையதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ நம்ம வேலைச்சேரி நம்ம இவருக்கு மணிமாறனுக்கு ஒரு சால்வை கொண்டு வந்து ஒருத்தர் போட்டார். ஜிகு 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 ஜிகுன்னு இந்த அண்ணன் எடுத்துட்டு வந்து போட்டார். அந்த சால்வையை இதுவரைக்கும் ஏதாவதுக்கு பயன்படுத்த முடியுமா? நான் என் பேத்திக்கு பாவடை தைச்சேன், அது மாதிரி ஒருத்தர் சால்வை போட்டோன்னே என் பேத்தி சொல்கிறா, என்ன தாத்தா கரகாட்டக்காரிக்கு மாதிரி இதை தைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜிகு ஜிகு சால்வையெல்லாம் போட்டு பணத்தை வீணாக்குகிறார்கள் சொல்லி சால்வைக்கு பதிலாக எனக்கு புத்தகங்களை தாருங்கள் என்று சொன்ன இந்தியாவின் ஒரே தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்படி வழங்கப்பட்ட புத்தகங்களை எல்லாம் வாங்கி 11 லட்சம் புத்தகங்கள் அவருக்கு கிடைத்ததை வைத்து 5 நூலகங்களை உருவாக்கிய ஒரே ஒப்பற்ற தலைவர் இன்றைய விழா நாயகன் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளச்சேரி பாஸ்கரன், நம்ம மகேஸ்வரி முருகவேல், மா பார்த்திபன், வேளச்சேரி பாஸ்கரன், நம்ம இவர் மணிமாறை மாதிரிலாம் நான் பேசினேன்னா ஆஸ்பத்திரியில் போய் மூக்கில் டியூப் சொருகி படுத்து கிடக்க வேண்டியதான். என்ன சவுண்டியா ஈட்டி முளையின உண்மையிலே இந்த மைக் இங்கிட்டு போயிட்டு போயிட்டு திருப்பி திருப்பி வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான பேச்சாளர்கள். அதனால் இலக்கிய அணி நடத்துது, நீலகண்டம் நடத்துகிறாரு. சிவபெருமான்னு சொன்னோன்னே நமக்கு திருவிளையாடலில் ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அவருக்கும் அவர் மனைவிக்கும் வீட்டில் சண்டை. சகோதரிகள் கேட்கலாம், நம்ம வீட்டில் தான் சண்டை போடுறாங்கன்னா சிவபெருமான் வீட்லேயுமா சண்டை நடந்துச்சு? உலகத்தில் கடவுளாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தால் சண்டை வந்து தான் ஆகும். சண்டையே இல்லாத குடும்பமே இல்லை. என்கிட்ட ஒருத்தன் சொன்னான், எனக்கு என் மனைவிக்கும் சண்டை வந்து 15 வருஷம் ஆச்சுன்னா. எப்படிறான்னு கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் வாரேன். நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறதுன்னா? வெளிநாட்டில் இருந்தால் வேணால் சண்டை வராமல் இருக்கான், கூட வாழ்ந்தால் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கான். சிவபெருமானுடைய வீட்டிலேயே சண்டை. எப்படி? அந்த அம்மா சிவபெருமான் மதுரையில் பொண்ணு கட்டினவர் நம்பால். அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிம்பாங்க. அதனால் மதுரையில் பொண்ணு கட்டின சிவபெருமான் தன்னுடைய மனைவி வந்து, என் அப்பன் தட்சன் நடத்தும் யாகத்திற்கு நான் சென்று வருகிறேன் அத்தான் அப்படின்னு வீட்டுக்காரத்தை கேட்கும். வீட்டுக்காரர் அவரும் மனுஷன் தானே, ஆம்பளை. அவங்க மாமனாருக்கும் இவருக்கும் ஆகாது. தட்சன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்லக்கூடாது அப்படின்னாரு. இல்லை, நான் எப்படியாவது போய்த்தான் ஆக வேண்டும். போகக்கூடாது. இல்லை, என் அப்பன் வேதனைப்படுவார், என் தந்தை வேதனைப்படுவார், எப்படியாவது அனுமதியுங்கள், போ அப்படிம்பார். போய் வா என்று சொல்லுங்கள். போய் என்று சொல்லுகிறீர்களே, போ. கோவமா போயிடுச்சு அந்த அம்மா. போய் அவங்க அப்பா அவமானப்படுத்திடுவாரு. திருப்பி வருது. சண்டை போட்டுட்டு வீட்டுக்கார்ட்ட போயிட்டு உள்ள என்ட்ரி ஆகிறது எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும்.
பெண்களுக்கு தான் தெரியும். அப்படியே மெதுவா அப்படியே வருது. ஃபுல் டென்ஷன்ல இருக்காரு. யாரு? சிவபெருமான். எங்கே வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? தாட்சாயினி. 2 பேரும் கட்டையில பயங்கர பிரச்சனை ஆகி, சக்தி தான் பெரிது அப்படின்னு அந்த அம்மா டென்ஷன் ஏறி, சிவன் தான் பெரிது, சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிது. அந்த அம்மாவை அப்படியே பஸ்பமாக்கி எரிச்சிருவார். மனைவி தான் இறந்துருச்சு இல்லை, பேசாம ஈசி சேரை போட்டு படுத்திருக்க வேண்டியதானே. மனைவி போன பிறகு கடவுளால கூட இருக்க முடியல. ஆட்டம்னா ஆட்டம், உலக ஆட்டம். அந்த ஆட்டம் போட்டு ஆடுன்னு ஆடி 7 லோகங்களும் அதிர்ந்து தேவர்களும் மூவர்களும் வந்து, சிவபெருமானே ஏன் இப்படி ஆட்டம்? என் சக்தி என்னை விட்டு போய்விட்டது அப்படின்னு சொன்ன, உங்கள் சக்தியை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு தன் உடலில் சரிபாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா எப்படி முடிப்பாங்கன்னா, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. இதைத்தான் நம்ம ஊர்ல சொல்லுவான், சக்தி இருந்தா செய்யி, இல்லாட்டி செவனேன்னு இருறான்னு அர்த்தம். அண்ணன் வேற என்னத்தையும் நினைச்சு சிரிக்கிறாரு. அதெல்லாம் நினைக்காதீங்க. சக்தி இருந்தா செய்யி, இல்லாட்டி செவனேன்னு இருந்தா, செவனேன்னு இருக்கனா சும்மா இருந்தா அர்த்தம். சக்தி தான் பெண். அந்த சக்தி உண்மையான சக்தியாக இருக்க வேண்டும் என்று பெண்களுக்கு கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் கொடுத்த ஒரே ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி தான். அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். உண்மையிலே அவரை மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தோம்னா, நம்ம மணிமேரம் பேசினா எப்படி ஆஸ்பத்திரியில் கிடப்போனா அதே மாதிரி தான் நானும் கிடப்பேன். நேற்று தஞ்சாவூரில் இருக்காரு, நாளைக்கு தூத்துக்குடியில் இருக்கேங்கிறாரு, அடுத்து சேலத்தில் இருக்கேங்கிறாரு. ஓட்டான். ஒரு 10-8 பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடுறி. அந்த பஸ்ஸில் ஊர் போய் சேர்ற வரைக்கும் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். பஸ்ஸு போயிடுச்சு, வாப்பா வாங்க இந்த வர்றேண்டி அப்படின்ட்டு இப்படி ஓடி, நிறுத்தியா 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 அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறி எங்கே போனேன் எனக்கே ஞாபகம் இல்லாமல் போச்சு. அப்பா அப்பா கண்டக்டர் 3 பேரை தெரியுறான். எதுக்குடா 3 கண்டக்டர் வந்துருக்கீங்க? இல்லை, ஒரு கண்டக்டர் தான். டிரைவர் 2 டிரைவர் ஓட்டுறேன். ஒரு பஸ்ஸை ஒருத்தன் தாண்டா ஓட்ட முடியும், 2 பேர் ஓட்ட முடியாது. எங்கே என் மனைவியை காணாம? பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. இங்கே தான் உட்காந்துருக்கேன். அப்பா ஒரு 15 ஓடி வந்ததே தன் தடவை மூச்சு வாங்குது. 15 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டத்தை ஓடி கிண்ண சாதனை நிகழ்த்திய ஒரே நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்க அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன். வருமுன் காப்போம்னு ஒரு திட்டம், கலைஞர் பெயரால் தொடங்கப்பட்ட வருமுன் காப்போம். அந்த திட்டத்தை பற்றி இன்னைக்கு மாலை மலர்ல தலையங்க எழுதியிருக்காங்க. வருமுன் காப்பது எப்படி, அதை அருமையா நம்ம பூம்புகார் படத்துல நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் எழுதி KP சுந்தரம்பாள் பாடின பாட்டு. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய பாடல். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. 25-26 வயசுல இருக்கும் போதெல்லாம் தண்ணி போடாம இருப்பான் ஒருத்தன். ஆனா அந்த தண்ணி போட்டு பழகிறவனுக்கு நடுவில் அவன் உட்கார்ந்துருப்பான். அந்த போடாதவனை படுத்திடுவாங்க. அப்பல கொஞ்சம் வேணாண்டா, சேராதுடா. யாரா சொன்னது சேராதுன்னு? டாக்டர்கிட்ட போய் செக்கப்பா பண்ண. இல்லடா டே, எனக்கு ஒத்துக்கிறாரு, சாப்பிட்டு பாரு, ஒத்துக்கிருச்சுன்னா அடி, இல்லாட்டி விட்டுரு. அப்படியே அவன் மூளைய செலவு பண்றான். வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா ஏ அப்படின்ட்டு ஊத்தி, அங்க ஏதோ நடந்திருக்கு அங்க பாருங்க, பஞ்சாயத்தா ஊத்தி கையில கொடுத்து வாயில ஊத்திட்டான்.
வாந்தி வருதுடா வேணாண்டா. அப்போ வந்து ஊற்றி கொடுத்தவன் சொல்கிறேன், வாந்தி வந்துருச்சுல்ல, உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம். நான் முதல்ல சாப்பிட்றப்ப எனக்கும் இதே மாதிரி தான் வாந்தி வந்துச்சு. இப்போ வர்றா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 வருஷம் கழித்து பார்த்தா 2 ஆஸ்பத்திரியில் லிவர் வீங்கி பக்கத்தில் அவங்க வீட்டுக்காரம்மா இந்த பொட்டும் போகும் நிலைக்குமா என்னன்னு தெரியலையே, லிவர் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் செக்கப் பண்ணி இவ்வளோ பெருசு வீங்கி கிடக்குது லிவரு, இனி ஊத்துனா முடிஞ்சு ஜோலி அப்படின்னு 2 பக்கத்து பெட்டில் படுத்திருக்கு. யாரு? இதைத்தான் என் தலைவர் சொன்னார், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அவன் அதை வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. உண்மையிலே வருமுன் காப்போம்ங்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்தி கிட்டத்தட்ட 5676 முகாம்கள் நடத்தி 54 லட்சம் பேருக்கு அவர்களுடைய வியாதி என்ன என்பதை கண்டுபிடித்த மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் எங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இந்தியாவிலேயே ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஐநா சபை விருது கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்க அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய அந்த துறைக்கு தான். உண்மையிலே ஒரு கஷ்டம் வர்றப்ப அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு டக்குன்னு இறங்குறான் பாருங்க, அவன் தான் மனுஷன். உண்மையிலே இந்த கூட்டத்தில் அந்த 3 பெண்கள் வந்து மேடையில் தைரியமாக பதில் சொன்னாங்க பாரு. ஸ்டெல்லா டீச்சர், கவிதா, மங்கையர்கரசி, 3 பேருக்கு எல்லாரும் தயவுசெய்து ஒரு கை தட்டி கொடுங்க. ஏன்னா பெண்கள்னா ஒரு மேடைக்கு வர்றதுக்கு அதெல்லாம் இப்போ நான் அங்கே இருந்தே சொல்லிட்டு போகிறேன், கூட ஒருத்தி வா, நான் மட்டும் எப்படி மேடைக்கு, ஆம்பளையெல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்படிலாம் இருந்த காலம் போய் மேடைக்கு வந்து மைக்கை வாங்கி தெரிஞ்சுதோ தெரியலையோ பதிலை தைரியமாக சொன்ன அந்த 3 சகோதரிகளை நான் மனதார பாராட்டுறேன். உண்மையிலே இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மேடையிலெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்ல வேணாம். வெள்ளை பட்டு புடவை நல்ல நீட்டாக கட்டி மல்லிகை போச்சு ஜம்முன்னு நகையெல்லாம் போட்டு ஒரு கல்யாணத்துக்கு பரப்பிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வெளியில் வர்றீங்க. நீங்களும் வாங்க கல்யாணத்துக்கு போகலாம். எப்படி இருக்கு இந்த வெள்ளை பட்டு சேலை? உனக்குன்னே தச்ச அடிப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமா உனக்குன்னே தச்ச மாதிரி இருக்குடி. என்ன டாப்பா இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு எம்ஜிஆர் பாட்டு பாடணும் போல இருக்கு அப்படின்னு பாட்டுலாம் பாடுவான். பட்டு சேலை காற்றாடு பருவமே நீ கூத்தாடு, கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வளையில் அழைத்தவளே அப்படிலாம் பாடி வெளியில் வர்றாங்க. அந்த அம்மா போகலாம் வாங்க அப்படிங்கிற நேரத்தில் மகன் வெளியில் போய் விளாண்டுட்டு வந்து உடம்பு பூரா ரத்தம், அம்மா அப்படின்ட்டு அழுதுட்டு வர்றான். நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ வீட்டில் போய் ஒரு பழைய துணியை தேடி பிள்ளையினுடைய முகத்தை தொடப்பீங்களா? ஆஹா, அந்த அக்காவுக்கு எல்லாரும் தயவுசெய்து கை தட்டுங்க. பழைய துணியை தேடிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அம்மா கிடையாது. அது என்னடா பெரிய பட்டு புடவை, அப்படியே பிள்ளைய வாங்கி அணைச்சி அந்த பட்டு புடவையில் ரத்தத்தை எல்லாம் தொடச்சி ஒரு முத்தம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவா பார், அவள் தான் உண்மையான தாய். அந்த தாயுமானவர் மாதிரியா என் தலைவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிந்த +2 பரீட்சையில் 2 கையும் இல்லாத ஒரு பையன் கிருஷ்ணகிரி வேப்பனகல்லிங்கிற ஒரு ஊரில் 2 கையும் இல்லாமல் பரீட்சை எழுதிய அந்த பையன், அவன் பேர் வந்து கீர்த்தி வர்மா. அந்த பையன் 2 கையிலும் இல்லாமல் பரீட்சை எழுதி 476 மார்க் வாங்கியிருக்கான். 600க்கு 476 மார்க். 2 கையும் இல்லாதவன், 2 கையும் இருக்கிறவன் கப்பி அடிக்கிறான் அப்படின்னு முன்னால் இருக்கவன்ட்ட பேப்பர் கேட்டு இன்சியை கொடுக்குறான். 2 கைகளையும் இழந்த கீர்த்தி வர்மா 476 மார்க் வாங்கியிருக்காங்கிற செய்தியை முதலமைச்சர் உடனே பார்க்கிறார். பார்த்துட்டு உடனே நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த மாணவனை உடனே அவங்க பெற்றோரை இங்கே வரவழைத்து அந்த பையனுக்கு 2 கைகளையும் பொருத்துவதற்கு என்ன செய்யணுமோ உடனே செய்யுங்க.
அந்த ரெண்டு கைகளையும் ரெண்டு விதமா பொருத்தலாம். ஒன்று செயற்கை கை, பிளாஸ்டிக் கை, அது உணர்வு பூர்வமா இருக்காது. கை இருக்கும் அவ்வளவுதான், ஆனா உணர்வுகள் இருக்காது. ஆனா வெளிநாட்டினுடைய துணையோட ஒரு கோமா ஸ்டேஜில் இறந்தவர் ஒருத்தருடைய கைகளை வாங்கி அந்த உயிருள்ள கைகளை அவருக்கு பொருத்தி, அந்த பையனுக்கு அந்த உயிருள்ள கரங்களை, உணர்வுள்ள கரங்களை பொருத்துங்கன்னு சொல்லி அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களில் அந்த மாணவனுக்கு 2 கரங்களும் பொருத்தப்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பவர் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இதுக்கு பேர் தான் அரசு. என்ன நடக்கணுமோ அதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணணும். தலைவர் மகாபலிபுரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. அப்போ ஒரு ரோட்ல நின்றுட்டு இருந்த ஒரு பள்ளி மாணவி, தலைவரை உங்களை பார்க்கணும் அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கவங்க தான் செக்யூரிட்டி, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ், புரோட்டோகால். தலைவர் புரோட்டோகால் ஆகுது, சப்பாத்தி காலாது. அந்த பொண்ணை வர சொல்லு, எல்லாம் காவலர்கள்லாம் வழி விட்டான அந்த பொண்ணு வருது. என்னம்மா பிரச்சனை? அந்த பொண்ணு பேர் அஸ்வினி. சொல்லுது, ஐயா நாங்கள் கோயிலில் மத்தியானம் அன்னதானம் சாப்பிட போனோம் ஐயா, எல்லாருக்கும் உள்ளுக்க சாப்பாடு போடுறாங்க ஐயா, நாங்கள் இந்த இது மலைச்சாதி சேர்ந்தவங்க ஐயா, எங்களை உள்ளுக்க உட்கார வச்சு சாப்பிட விடாமல் வெளியில் தெருவில் உட்காந்து சாப்பாடு போடுறாங்க ஐயா, கோயிலில் கூட ஐயா இப்படி ஒரு பாகுபாடு இருக்கணும். அதான் தலைவர் பார்த்துட்டு போய் அந்த மனிதன் அதை கேள்விப்பட்டதிலிருந்து தூக்கமே வராமல் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும்னு உடனே நமது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை அழைத்து அந்த கோயில் அறங்காவலரை தொடர்பு கொண்டு அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு போய் பார்த்து, பூஞ்சேரிங்கிற கிராமம், அந்த கிராமத்துக்கு போய் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆணை போடுறாரு. யாராக இருந்தாலும் கோயிலில் ஒரே இடத்தில் தான் அவர்களுக்கு சாப்பாடு வழங்க வேண்டும்னு அரசாணை பிறப்பித்ததோடு நிக்கல. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு, கோழி குழம்பு ஆக்கி சாப்பிட்டு, அந்த பிள்ளைங்க கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோன்னே உடனே அவங்க ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க. 81 குடும்பம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான், யாருக்குமே வீட்டு மன பட்டா இல்லைங்க, எப்படியாவது நீங்கள் பட்டா. உடனே வருவாய்த்துறை தாசில்தாரை டிஆர்ஓ கூப்பிட்டு 81 பேருக்கும் நாளைக்கே பட்டா வழங்கணும்னு ஆணையிட்டு அவர்களுக்கு முழுமையாக மின்சார வசதியும் செய்து கொடுத்து அந்த எல்லாத்துக்கும் ஆணையிட்டோன்னா அந்த குடும்பமே என் தலைவரை பார்த்து, அப்பா நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி அந்த மலைஜாதி பெண்கள், அந்த குழந்தைகள் எங்கள் முதல்வரை அப்பா என்று அழைத்த அந்த காட்சி வேற எந்த முதல்வருக்கு இன்னைக்கு நடக்கும்? முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உண்மையிலே நம்ம வேளச்சேரி பகுதியின் சார்பாக, சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நமது எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். எல்லாரும் கைத்தட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவர் இன்னும் பல ஆண்டுகள் நீடூழி உடல் நலத்தோடு வாழ்ந்து 2026 அன்று இதே மே 12ஆம் தேதி கவர்னர் மாளிகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அமைச்சரவை பொறுப்பேற்கிற அந்த விழாவுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக வருகை தந்து உட்கார்ந்து, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற காட்சியை நீங்கள் கண்கூட பார்த்து என் தலைவருக்கு வாழ்த்து சொல்கின்ற வரைக்கும் நீங்கள் நீடூழி வாழணும்னு எங்களுடைய அன்பான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கள் மா சுப்பிரமணியன் அண்ணனுடைய துறையில் ஏகப்பட்ட திட்டம் இருக்கு. இதயம் காப்போம்னு ஒரு திட்டம், கிட்டத்தட்ட 10,000 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதயத்திற்கான அந்த 10 மாத்திரைகள் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார, உங்கள் ஊர் சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட இதயம் காப்போங்கிற மருந்து எந்த நேரம் வேணாலும் கிடைக்கும்.
உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எங்கள் இதயம் காப்போம் திட்டத்தில் அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கு எங்கள் அண்ணன் மாசு இந்த திட்டம் மட்டும் இல்லை, நடப்போம் நலம் பெறுவோம்னு ஒரு திட்டம். வாக்கிங் போகிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் 5 கிலோமீட்டரில் சோலை மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் வாக்கிங் போங்க, முழு போலீஸ் பாதுகாப்போட எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு நடப்போம் நலம் பெறுவோங்கிற திட்டத்திலையும் நீங்கள் பயன்பெறலாம். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டங்களும் வளர்ச்சியும் நமது நாட்டில் நமது ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி நடக்கிறப்ப அவர் மேடைக்கு வந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இறங்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் இறங்குறாரு, அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கிறப்ப மைக் செட்டில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்ன பாட்டு தெரியுமா? நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, காட்டில் நிலவாய் கடலில் மழையாய், காட்டில் நிலவாய் கடலில் மலையாய் இருந்தால் யாருக்கு லாபம்? பசியில் உணவாய் பகையில் துணையாய் இருந்தால் ஊருக்கு லாபம்னு அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாளொரு மேடை பொழுது அவர் பாட்டை மாற்றுங்கடா, எனக்குன்னே போடுற மாதிரி இருக்கப்பா, மாற்றுங்கடான்னு மேடைக்கு வந்துட்டார். உடனே மேடைக்கு வர்றதுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம். அவர் ரொம்ப பந்தாவா எம்ஜிஆர் பாட்டை நம்ம போட்டிருக்காங்க. அப்படின்னு மேடைக்கு வந்து நின்னாரு. என்னப்பா அவர் மேடைக்கு வந்து இப்படி கும்பிட போறப்ப என்ன வரி வந்துச்சு தெரியுமா? தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே அப்படின்ட்டு வந்துகிட்டே இருந்தார். இப்படி கும்பிடுறாரு. என்ன வரி வந்துச்சு தெரியுமா? சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. இப்படியே பார்த்தாரு. எனக்குன்னே செலக்ஷன் பண்ணி போட்டு விட்டாங்களே, அவன் யதார்த்தமா போட்டான். ஆனால் சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்கன்னு அன்னைக்கே எம்ஜிஆர் 2026 மீண்டும் சூரியன் தான் உதித்து தமிழக மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் உண்டாகுங்கிறத அன்னைக்கே காமிச்சார். இன்னைக்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டில் பெண்களை பற்றி எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு சொல்லலாம். உலகத்திலே நமது உளவியல் ஆராய்ச்சி அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதிகமாக சிரிக்கிறது யாருன்னா ஆண்களா பெண்களா ஆய்வு பண்ணியிருக்காங்க. யாரு? உளவியல் நிபுணர்கள். அதில் 80% நல்லா சிரித்து சந்தோஷமா இருக்கிறது பெண்கள் தான். அங்கே வேறு ஆம்பளையே கைதட்டாரு, நம்ம பொழப்ப அண்ணன் கரெக்டாக சொல்கிறாரியா அப்படின்னு. அதே மாதிரி அழுவதும் பெண்கள் தான் அதிகமாக அழுகுறாங்க. 90% அழுபவர்கள் பெண்கள் தான். ஆம்பளை அழுதா அது ஆண்மைக்கு குறைவான். இளவு வீட்டிலலாம் அழுகவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? பொம்பளைனா ராசா நீ எப்பயா போயிட்டாங்க அக்கா அப்படின்ட்டு ஒருத்தர் ஆம்பளைலாம் அழுகவே மாட்டான். போயிருந்த சொல்லுப்பா இறந்துட்டாரா? செத்து வச்சிருக்கேன், அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்டா எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி வேறு. அதுக்கு ஆமாம் இறந்துட்டாரு. எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. 4:30க்கா? ஏன் 5:30க்குன்னா எழுப்பி விட்டுருவியா அவரை? டைமை தெரிஞ்சு என்ன இந்த கேடுகட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆம்பளை எப்படா செத்தாரு? காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தாரு, நெஞ்சு வலிக்குதுன்னாருப்பா. இந்த நம்ம ஆதம்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். போகிற வழியிலேயே அதுக்கு அவன் ஆதம்பாக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட எதுக்குடா கூட்டி போனேன்? நேரம் அங்கே பாரிஸில் சென்னையில் மவுண்ட் ரோட்டில் பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க, அங்கே கூட்டு போயிருக்கலாம்ல. இவன் என்ன நினச்சிட்டான், நம்ம தான் கூட்டு போகாமல் மர்டர் பண்ண மாதிரில பேசுகிறேன்,
அப்படின்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட பதிலை மாற்றிட்டான். எப்பட்றா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரியா, மவுண்ட் ரோட்டில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் மவுண்ட் ரோடு வரைக்கும் எதுக்குடா ஓட்டிட்டு போனேன்? ஆதம்பாக்கத்தில் இருக்காருல ஒரு டாக்டரு, அவர்கிட்ட கூட்டி போயிரு. என்னடா அதை சொன்னால் இதுங்கிறேன், இதை சொன்னால் இதுங்கிறேன். அடுத்து வந்தவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். எப்பட்றா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரியா, ஆதம்பாக்கம் டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், அவர் மவுண்ட் ரோடு கூட்டி போய் சொல்லிட்டாரு. போகிற வழியிலேயே இறந்த. அதுக்கு இவன் எதுக்கு ஊராக தூக்கிட்டு தெரிஞ்சா? அதான் கண்ணு மேலே ஏற குத்திருச்சு, வீட்டிலே விட்டுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார். எதுக்குடா ஆம்புலன்ஸுக்கு இவ்வளவு செலவு பண்ண? அவன் யோசிச்சுட்டான், நம்ம தான் மர்டர் பண்ண மாதிரியே கார்னர் பண்ணுறானே அப்படின்ட்டு. அடுத்து வந்தவன்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்பட்றா மாமா செத்தாரு? நீயே எழுப்பி கேட்டுக்கடா, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க அப்படின்னு எழுப்பி கேட்டா எப்படா சொல்லுவாரு? தெரியுதில்ல, போட மூடிக்கிட்டு அப்படி. எதுக்கு போய்க்கு இந்த கேள்வி கேட்குற? பெண்கள் தான் அழுவார்கள், பெண்கள் தான் சிரிப்பார்கள். உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துபவர்கள் பெண்கள் தான், ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க. வீட்டில் ராத்திரி பூரா சண்டை நடந்தாலும் அடுத்த நாள் காலையில் வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை போட்டு சும்மா கொம்முன்னு அப்படி வருவார். பக்கத்தில் இருக்கேன், கேட்பேன், என்ன நைட்டு பூரா ஒரே சத்தம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லைடா, சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரமாக கத்திக்கிட்டு இருந்துச்சு, அது சும்மா நாடகம், டிவியில் நாடகம் ஓடிச்சு, அதில் புரிச்ச முன்னாடி சண்டை. இல்லைடா, உன் குரல் கேட்டுச்சுடா, அடிக்காத என்ன என்னது, ஜன்னல் வழியாக பார்த்தண்டா நீ அடி வாங்கினதா அப்படின்னா பாட்டியில் பேசாம போ. வெளியவே காட்டிக்க மாட்டான் வீட்டுக்குள்ளே நடக்கிறத. ஆனால் பெண்கள்லாம் அடுத்த நாள் வந்தால், இந்த மனுஷனை கட்டி நான் வர்ற வாடு இருக்கே, ஐயோன்னு அம்புட்டே ஒப்பிச்சிருவாங்க. உணர்வுகளை அவர்கள் தான் வெளிப்படுத்துவார்கள். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். தன்னையும் காத்து கொண்டு தன்னுடைய கணவனையும் காத்து கொண்டு வீட்டில் இருக்கும் மானத்தை சொற்காத்து சோர்வில்லாமல் உழைப்பவள் பெண்தான் என்று சொன்னவன் நமது தெய்வ புலவன் திருவள்ளுவர். பாரதிதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? நமக்குன்னு கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாகும்னார். அந்த பிள்ளை ஒரு கண்ணை மட்டும் அப்படின்னுச்சுன்னா மலையே கடுகாயிருமா. நான் சொல்ல, பாரதிதாசன். அவ்வளவு பவர் இருக்கு அவங்க கண்ணுக்கு. பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடினார். உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா என் நெஞ்சில ரத்தம் சிந்துதே, அந்த அளவுக்கு உன்னுடைய அன்பை நான் நேசிக்கிறேன். யாரு? பாரதி. அப்படிப்பட்ட பெண்கள் சக்தி போன்றவர்கள். அந்த பெண்களுக்கு எது மிகப்பெரிய பவர் நினைக்கிறீங்க? கழுத்தில் போட்டிருக்க ஒரு 10 பவுன் நகை, அது ஒரு பெண்ணுக்கு பெருமையா? ஒரு 10 பவுன் நகையை போட்டு பஸ்ஸில் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குங்க? பக்கத்தில் உட்காந்துருக்க பொம்பளை பூரா திருடி மாதிரியே தெரியும் உங்களுக்கு. யாரு ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கா, அத்துருவாளோ அப்படின்னு சேலையை போட்டு இப்படியே மூடிக்க. அந்த 10 பவுனு அந்த அம்மாவை நிம்மதியாக இருக்க விடலை. ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்து என் தங்கச்சியை பஸ்ஸில் இங்கேருந்து பாரிஸ் வரைக்கும் அனுப்பிவிடுங்க, அல்லது என் தம்பி அனுப்பிவிடுங்க, 1 லட்சம் பையில் வச்சு நிம்மதியாக அவர் தூங்குவார் நினைக்கிறீங்க? வர்றவன்னா இதையே பார்க்குறானுங்களே அப்படின்னு தூங்க முடியாது, அசர முடியாது. யாரை பார்த்தாலும் திருடன் மாதிரி தெரியும். ஒரு 1 லட்ச ரூபா உங்கள் தூக்கத்தை கெடுக்குது. ஒரு 1 லட்ச ரூபா உங்களை பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் திருடர்கள் போல் சித்தரிக்குது. ஆனால் அந்த பணத்தை கொண்டு போய் ஒப்படைக்கிற வரைக்கும் எவ்வளவு பயம் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டி அதில் நீங்கள் குடியிருக்கிறீங்க. அந்த வீட்டை எல்லாரும் பார்த்துட்டு போய், ஆஹா சூப்பராக காட்டியிருக்க மாப்பிள்ள அப்படின்னு கை கொடுத்துட்டு போவான். வாங்கின கடனை அவன் கட்டுவானா? நம்ம தான் போய் பேங்க்கில் 7,960 ரூபா, இன்னும் ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்குது, கட்டுறா, இல்லாட்டி அப்புறம் பார்த்துக்க பத்திரத்தை பிடிக்கிட்டு போயிடுவாம்மா. ஒரு வீடு கட்டி அதில் நிம்மதியாக வாழ முடியல. கழுத்தில் போட்டிருக்க நகையோ கையில் போட்டிருக்க பணமோ, நம்ம கழுத்தில் போட்டிருக்க தாலி கொடியோ, கணவனுடைய அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாக இருப்போம். எல்லாமே நமக்கு நிரந்தரம் இல்லை.
ஆனால் நம்மிடம் கொடுக்கப்பட்ட கல்வியை யாராலும் திருட முடியாது. என்கிட்ட கொடுத்த இந்த திறமை, அந்த பாட்டு பாடும் திறமையை, நான் படித்த எம்ஏ எம்எட்ங்கிற டிகிரியை, எம்ஃபில்ங்கிற டிகிரியை, என்னுடைய திறமையை யாராவது என்கிட்ட இருந்து திருட முடியுமா? என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை வேணால் பிட்பாக்கெட் அடிச்சிடலாம். என் பேனாவை யார்கிட்டையாவது எழுத கொடுத்தேன்னா அப்படியே வாங்கிட்டு சக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். அது மாதிரி என்னுடைய இருக்கக்கூடிய பொருள்களை திருடி கொண்டு போகலாம். என்னிடம் இருக்கும் சொத்தை கூட ஏமாற்றி கையெழுத்து போட்டு எழுதி வாங்கிட்டு போயிடலாம். லியோனியின் பாட்டு பாடும் ஆற்றலையும் மேடை பேச்சையும் என் கல்வியையும் யாராலும் திருட முடியாது. அதனால தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒரு தேனி தேன் கூட்டை கட்டி அருமையாக தேனை சேகரிக்குது, அந்த தேனை மனிதன் எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறான். அப்போ தேனி சொல்லிச்சான், தேனை வேணா நீங்களாம் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தலாம்டா, ஆனால் தேன் சேகரிக்கக்கூடிய என்னுடைய ஆற்றலை என்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு கல்வி தந்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ஒரு பெண்ணுக்கு படிப்பு தந்து அவரை உயர்த்தியவர். படிப்பு தந்து ஒரு பெண்ணை சரஸ்வதி ஆக்கினார். மகளிர் உரிமை தொகை கொடுத்து லட்சுமி ஆக்கினார். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் காவல்துறையில் பணிபுரிய வைத்து வீரத்தை கொடுத்து பார்வதி ஆக்கினார். கல்விக்கு லட்சுமி, கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்திற்கு லட்சுமி, வீரத்திற்கு பார்வதி. இது மூன்றுக்கும் கடவுள்கள் பெண்கள் தான். அந்த கடவுள்களை இந்த உலகத்தில் உருவாக்கிய ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி, இதோட முடிச்சிடுறேன். இந்த கூட்டணியை அமைச்ச அண்ணாமலை, நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த பாட்டை கேளுங்களேன், அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே பொருந்தும். மாட்டிக்கினார் ஒருத்தர், மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாத்தான கர்த்தர். மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாத்தான கர்த்தர். ரோட்டு கடை குருமா, அதை அடிச்சுது பாரு கருமா. ரோட்டு கடை குருமா, உடனே அடிச்சுது பாரு கருமா. வாஷிங் பவுடர் நிர்மா, நீ வாய கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருமா, உன் நிலைமையத்தான் நினைச்சு கொஞ்சம் சிரிமா. அடுத்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி பீஸுக்கு தொக்கு, தக்காளி பீஸுக்கு தொக்கு, மொக்க வாங்கிட்டிய. தக்காளி பீஸுக்கு தொக்கு, மொக்க வாங்கிட்டிய, நீயும் ஒரு மக்கு. மொக்க வாங்கிட்டிய, நீயும் ஒரு மக்கு. ஐபிஎல் கப்பு, ஐபிஎல் கப்பு. எங்க தலைவர் ஸ்டாலினிடம் வேகாதையா ஓம் பப்பு. எப்படி இருந்த நீயே, அட இப்படி ஆயிட்ட லூசா அப்படின்னு சொல்லி இப்ப வந்த அந்த அனகொண்டா, அது என்ன ஒரு படம் இப்ப வந்துச்சு, டிராகன் படத்து பாட்டு இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஏன்னா கூட்டணியை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது, இடையில யாரும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. என்ன எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க, எப்படி யார் தலைமையில, இலை மேல தாமரையா, தாமரை மேல இலையா, அதுவே பஞ்சாயத்தாகி கிடக்குது. இப்படி ஒரு கேடுகட்ட கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் 2026 என் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய மாபெரும் கூட்டணி இந்த ஆட்சியை கைப்பற்றி 2026 72வது பிறந்த நாள் கொண்டாடுகிற என் தலைவர் 7-2 எதை காட்டுதுன்னா, 7 என்பது திமுக 7வது முறை ஆட்சி அமைக்கும். அதுதான் 7. 72ல் இருக்க 2 எதை காட்டுதுன்னா, எங்கள் தலைவர் 2ஆம் முறையாக முதலமைச்சர் ஆவார். இந்த 72வது பிறந்த நாளில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைத்து 2026 ஆகஸ்ட் 15 அன்று
சென்னை கோட்டையிலே மீண்டும் கொடியேற்றப் போவது தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர்.